Hello my dear students and friends, welcome back to Ranji's classroom. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஃபங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் பாக்டீரியாஸ் பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்றைக்கி மைக்ரோ ஆர்கானிசத்தில் ஃபங்கை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்கை அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது? ஈஸ்ட் நமக்கு ஞாபகம் வரும். கரெக்டாக? ஸோ மாவு புளிக்குது அப்படின்னா எப்படின்னா ஈஸ்ட்டு போட்டுறங்காட்டில் புளிக்கும். அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸில் நம்ம சாப்பிடக்கூடிய கேக்கு, பன்னு, ஸோ இதெல்லாம் எது மூலமாக தயாரிக்கிறாங்க? வித் யூஸிங் த ஈஸ்ட்டு. ஓகேவா? அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து சக்காரோமைசிஸ் செரிவிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபங்கை பற்றி சொன்னால் நிறைய நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்கை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா World War IIக்கும் ஃபங்கைக்குமே கனெக்ட் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது யார் கண்டுபிடிச்சோன்னா அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ பெனிசிலின் மெட்டேட்டம் அது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். எத்தனாவது வருஷம்னா 1928. ஸோ அப்போ தான் செகண்ட் வேர்ல்டு வார் வந்தப்போ அந்த பெனிசிலினை ஒரு எல்லோ பவுடராக யூஸ் பண்ணி சோல்ஜர்ஸ் எல்லாம் காப்பாற்றிருக்காங்க. ஓகேவா? ஒரு எல்லோ பவுடர் வந்து அந்த சோல்ஜர்ஸ் மேலே தூவினோம்னா அது வந்து உயிர் பிழைச்சிப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் எப்படி வந்து மித்து இருக்குது, அந்த மாதிரி நம்ம எப்படி மூட நம்பிக்கை நம்புகிறோம், அந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் பவுடரை ஒரு இறந்து போன, அதாவது இறக்குற தருவாயில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு வந்து நம்ம பவுட்ரு பண்ணோன்னா மேலே ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அது என்ன ஆகுதுன்னா உயிர் காப்பாற்றப்படுறாங்க. ஸோ அப்படி தான் அந்த எல்லோ பவுடராக யூஸ் பண்ண ஆரம்பித்தது தான் என்னென்னா இந்த ஃபங்கை. ஓகே, அது பெனிசிலியம். இதுதான் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்காக யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா சர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் 1928. ஸோ அதுக்காக அவருக்கெல்லாம் நோபல் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகேவா? 1945 நோபல் ப்ரைஸ் எல்லாம் மெடிசனில் இவர் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 1729 மைக்கேலி இவர் தான் கண்டக்டட் ஸ்போர் கல்ச்சர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக 1929, 67, 73, அப்புறம் 1904, 1952 ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரிலாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா ஃபங்கை. ஸோ ஃபங்கஸ் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபங்கஸோட மீனிங், லத்தீன் மீனிங் என்னென்னா மஷ்ரூம். ஓகேவா? ஃபங்கஸ் அப்படின்னாவே இட்ஸ் மீனிங் மஷ்ரூம். மெயினாக இம்பார்ட்டன்ட் திங் அதெல்லாம் போய்ட்டோம், நம்ம ஈஸ்ட்டுக்கெலாம் போய்ட்டோம். ஃபங்கஸ்னாவே நம்ம சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் தான். நம்ம சாப்பிடக்கூடிய மஷ்ரூமும் ஒரு ஃபங்கை தான். நம்மளை தெரியாமே நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ மஷ்ரூம் இட்ஸ் அ ஃபங்கை. ஓகே, இந்த ஃபங்கை எப்படி இருக்குன்னா யுபிக்விட்டஸ் யூகேரியாட்டிக்காக இருக்கும். குளோரோஃபில்லஸ்னால் அதில் வந்து குளோரோஃபில் கண்டென்ட் இருக்காது. அதேமாதிரி ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆட்டோட்ராஃபிக்னா குளோரோஃபில் இருந்தால் ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கும், இல்லைனா ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம். இது மேபி எப்படி இருக்கலாம்னா யூனிசெல்லாக இருக்கலாம் அல்லது மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம். ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்ட் அஸ் மைக்காலஜி. எப்படி பாக்டீரியா பற்றி படிக்கும்போது பாக்டீரியாலஜின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபங்கை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா மைக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நிறையா ஆத்தர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதை மைக்காலஜி பிஏ மைக்கேலி தான் ஃபவுண்டர் ஆஃப் மைக்காலஜி, அதனால் அவங்க பேரே வராங்கட்டில் அதுக்கு பேர் மைக்காலஜி. மைக்கேலிங்கிறது ஃபவுண்டர், அதனால் அவங்க ரிலேட்டட் மைக்காலஜின்னு வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபியூ ரினியூவ்டு மைக்காலஜிஸ்ட் யார்னா ஆர்த்தூர் ஹெச்ஆர் பல்லர், ஜான் வெப்ஸ்டர், அப்புறம் ஹாஸ்வர்த், இந்த மாதிரி சொல்லிட்டே போகல. இவங்கெல்லாம் வந்து ஒரு ரினியூவ்டு மைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்தியன் மைக்காலஜியோட ஃபாதர் யாருன்னா பட்லர், இஜே பட்லர் வந்து இந்தியன் மைக்காலஜியோட ஃபாதர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா இது ஒரு ஃபிலமெண்டஸ். ஓகே, இது ஒரு ஃபிலமெண்டஸ் பிரான்ச்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? இதோட செல்வால் வந்து மேடப் ஆஃப் கைட்டின். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், இந்த செல்வால் இஸ் வந்து மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட் கால்டு கைட்டின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து மைசீலியம். நம்ம ஃபங்கை வந்து என்ன சொல்லுவோம்னா மைசீலியல் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், மைசீலியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் காளான் வளர்க்குறீங்க, நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம சிப்பி காளான் தான் வளர்க்க முடியும். ஊட்டி மாதிரி சில்லுடு கிளைமேட்டில் தான் அந்த மொட்டு காளான் வளர்த்த முடியும். அப்போ அந்த சிப்பி காளான் நம்ம வளர்த்துறதுக்கு ஸ்போர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மைசீலியல் ஹைஃபே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, வந்து ஃபங்கல் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். ஸோ இது வந்து ஃபங்கல் மைசீலியம். இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மைசீலியம் பிரிக்கிறோம். இங்கே பாருங்கள், திஸ் ஒன் இஸ் செப்டேட் மைசீலியம், இது வந்து சீனோசைட்டிக் மைசீலியம், செப்டேட் மைசீலியம் சொல்கிறோம். திஸ் ஒன் இஸ் செப்டேட், இது வந்து சீனோசைட்டிக் மைசீலியம், இது வந்து செப்டேட். ஓகேவா? இந்த மைசீலியத்தை 2 டைப்பை பிரிக்கிறாங்க. இது வந்து இந்த சீனோசைட்டிக் மைசீலியம் வந்து எதில் இருக்குன்னா லோயர் ஃபஞ்சையில் இருக்கும். இது வந்து செப்டேட்டாக இருக்கும், மல்டி நியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? திஸ் செப்டேட் மைசீலியம் வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து ஹையர் ஃபங்லைல் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இதில் செப்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபிசேரியம். எதுக்கு? இந்த செப்டேட் மைசீலியத்துக்கு. ஓகேவா? இந்த அதே மாதிரி இந்த மைசீலியத்தை எவ்வளோ டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மைசீலியம் வந்து ஒன்றா ஆர்கனைஸ்டு, அதாவது லூஸாக மைசீலியம் ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லைனா காம்பேக்ட்லேயே அரேஞ்ச் ஆகிருக்கும்.
ஓகேவா. ஒன்றோட ஒன்று காம்பேக்டில் இன்டர்ஓவன்னா ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு காணப்படும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா பிளக்டன் கைமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பிளக்டன் கைமாவை எகைன் 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். அது என்னென்னா ப்ரோசன் கைமா, சூடோ பேரண்ட் கைமா. ஏன்னா உங்களுக்கு நான் ஈஸியாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்தேன், அதை ஸோ உங்களுக்கு கிளியராக வியாக் தான். அப்போ பாருங்கள், மைசீலியத்தை நான் 2 டைப்ஸாக சொன்னேன், சீனோசைட்டிக் அண்ட் செப்டேட் மைசீலியம். சீனோசைட்டிக் வந்து லோயர் ஃபங்கைல் இருக்கும், இது ஏ செப்டேட்டாக இருக்கும் அண்ட் மல்டி நியூக்ளியேட். அதே செப்டேட் மைசீலியம் வந்து ஹையர் ஃபங்கைல் தான் இருக்கும். ஓகேவா. இதில் செப்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எக்ஸாம்பிள் விசேரியம். அதே மாதிரி இந்த மைசீலியம் வந்து ஒன்றா லூஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்கும், இல்லைனா காம்பேக்ட்லி இன்டர்ஓவனாக இருக்கும். ஓகேவா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த ஃபங்கல் டிஷ்யூஸ் பேர் தான் பிளக்டன் கைமாங்கிறோம். இந்த பிளக்டன் கைமாவை எகைன் நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம், ப்ரோசன் கைமா, சூடோ பேரண்ட் கைமா. ஓகேவா. ஸோ இந்த ப்ரோசன் கைமாங்கிறது ஹைஃபே வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா லூஸாக இருக்கும், பட் பேரலாக இருக்கும், பேரல் டு ஒன் another. இதே சூடோ பேரண்ட் கைமாங்கிறது ஹைஃபே அரேஞ்ச் காம்பேக்ட்லி அரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதோட ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரீப்ரொடக்ஷன் வந்து 2 டைப்ஸில் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அது என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபேஸ் வந்து என்ன சொல்கிறோம், அனோமார்ஃப்ங்கிறோம். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து டீலோமார்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். போத் த ஃபேஸ், 2 ஃபேஸுமே ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு. ஏசெக்ஷுவல் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு, செக்ஷுவல் ஃபேஸும் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் கால்ட் அஸ் ஹோலோமார்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் மெத்தட். ஏசெக்ஷுவல் மெத்தடில் நடந்துச்சுன்னா அது அனோமார்ஃபும், செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் நடந்துச்சுன்னா டீலோமார்ஃப். போத் த ஃபேஸ் ப்ரெசென்ட் இன் தி ஃபங்கல் மைசீலியம், தட் இஸ் கால்ட் அஸ் ஹோலோமார்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு லெட் அஸ் see the asexual reproduction. ஸோ asexual reproductionல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜூஸ்போஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நோட்ஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ் பார்த்துடலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக ஃபஸ்ட்டு ஜூஸ் ஃபோர்ஸில் ஃப்ளஜெல்லா ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ்டு. ஸோ நம்மளுக்கு ஃப்ளஜெல்லா தெரியும், நம்ம ஃப்ளஜெல்லேட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் தெரியும். ஸோ பாக்டீரியல் ஃப்ளஜெல்லாங்கிறது ஒரு ஹைஃபே லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரி ஃப்ளஜெல்லேட் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஜூஸ் பொராஞ்சியம் சொல்கிற. எக்ஸாம்பிள் கைட்ரைட்ஸ், ஜூஸ்போர்ஸ். அடுத்தது கொனிடியா ஃபார்மேஷன். ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கொனிடியா ஃபார்மேஷன், அதுக்கு எக்ஸாம்பிள் பெனிசிலியம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐடியா ஆர் டேலோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஹைஃபே வந்து டிவைட் ஆகும் அண்ட் டெவலப் இன்டு ஸ்போர்ஸ், அதுக்கு பேர் ஐடியா. எக்ஸாம்பிள் இரிசிஃபா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசன். ஸோ இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து டிவைட் இன்ட்டு 2 டாட்டர்ஸ் எல்லாம் டிவைட் ஆகும். அதாவது ஃபிஷன் இந்த ஈஸ்ட் வந்து என்ன ஆகும்னா அது வெஜிடேட்டிவ் செல் வந்து டிவைட் இன்ட்டு 2 டாட்டர் செல். இதுக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட். இது வந்து சைசோசாக்கரோமைசிஸ். ஓகேவா. சைசோசாக்கரோமைசிஸில் இந்த ஃபிஷன் நடக்குது. அதே பட்டிங்னா ஒரு பேரண்ட் இருக்குன்னா அந்த பேரண்ட்டோட ஈஸ்ட் மேலே ஒரு ஸ்மால் அவுட் க்ரோத் வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆகி அது பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆயிரும், இண்டிபெண்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். இது வந்து சக்கரோமைசிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கிளமிடோஸ்போர்ஸ் அப்படின்னா இது வந்து திக் வால்டாக இருக்கும், ரெஸ்டிங் ஸ்போர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ நம்ம இதுக்கு டயக்ராம்ஸ் பார்க்கலாம். அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபிசன் வந்து என்ன நடக்குது, இந்த வெஜிடேட்டிவ் செல் வந்து டிவைட் இன்ட்டு 2 டாட்டர் நியூக்ளியர் டிவைட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபிஷன். ஓகேவா. இது எதில் நடக்குதுன்னா சைசோசாக்கரோமைசிஸில். அடுத்து பாருங்கள் பட்டிங். இந்த பட்டிங் அப்படின்னா ஒரு பேரண்ட் செல்லில் ஒரு அவுட் க்ரோத் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா. இந்த அவுட் க்ரோத் என்ன ஆகுதுன்னா டிட்டாச் ஆகி அது தனியாக வளர ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்மார்ட் அவுட் க்ரோத் டெவலப் ஆகி அது தனியாக டிட்டாச் ஆகி இண்டிபெண்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் பட்டிங். இதுக்கு எக்ஸாம்பிள் சக்கரோமைசிஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொனிடியா ஃபார்மேஷன். ஸோ கொனிடியா ஃபார்மேஷன் வந்து பெனிசிலியம்னு நடக்குது. ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த கொனிடியா 4லேருந்து கொனிடியம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் கொனிடியா ஃபார்மேஷன் சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெனிசிலியம். ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ்டு பை கொனிடியோபோர். கொனிடியோபோருங்கிறது ஸ்டாக்கு. ஓகேவா. ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுல, அதுக்கு பேர் ஸ்போர்ஸ். ஸோ அது கொனிடியோஸ்போர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பெனிசிலியம். ஸோ நெக்ஸ்ட்டு தேலோஃபோர், எரிசிஃபேன்னு ஒன்று பார்த்தோம்ல, தேலோஃபோர். அப்போ இது வந்து இந்த ஹைஃபா வந்து என்னாகும், டிவைட் ஆகி டெவலப்ட் இன்ட்டு ஸ்போரா. ஒரு ஹைஃபே இருக்குன்னா அந்த ஹைஃபே தனித்தனியாக டிவைட் ஆகி அது ஒவ்வொன்றும் ஒரு ஸ்போரா வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கு பேர் ஐடியான்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் எரிசிஃபே. அடுத்து கிளாமிடோஸ்போர்ஸ் வந்து இது வந்து திக் வால் ரெஸ்டிங் ஸ்போர்ஸ். இதுக்கு பேர் கிளாமிடோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம். புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தா செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு 5 டைப்ஸில் நடக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் பிளானோகேமெட்டிக் காப்புலேஷன், செகண்ட் கேமிட்டாஞ்சியல் கான்டாக்ட், தேர்டு கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன், ஃபோர்த் ஒன்
ஸ்பெர்மடைசேஷன், ஃபிஃப்த் ஒன் சொமட்டோகேமி. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா பிளானோகேமெட்டிக் காப்புலேஷன். ஸோ பிளானோகேமெட்டிக் காப்புலேஷன்னா ஃபியூசன் ஆஃப் மொட்டைல் கேமிட்ஸ். ஓகேவா? ஸோ கேமிட் ஃபியூஸ் ஆச்சுன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். அப்போ ஃபியூஷன் ஆஃப் மொட்டைல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பிளானோகேமெட்டிக் காப்புலேஷன். மொட்டைல் என்னென்னு தெரியும், நான் மொட்டைல் என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ மொட்டைலாம் ஃப்ளெஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நான் மொட்டைலாம் அது ப்ரெசென்ட் ஆகிருக்காது. தட் இஸ் கால்ட் அஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மொட்டைல் அண்ட் நான் மொட்டைல். ஸோ இந்த பிளானோகேமெட்டிக் காப்புலேஷனில் 3 டைப்ஸ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா ஐசோகேமி, அனைசோகேமி அண்ட் ஊகேமி. ஐசோகேமி அப்படின்னு என்னென்னா ஃபியூசன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி சிமிலர் கேமிட்ஸ். அதாவது மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபிசியாலஜிக்கலுக்கும் பார்க்குறக்கும் சிமிலராக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோகேமி. எக்ஸாம்பிள் சின்கைட்ரியம். ஓகேவா? அனைசோகேமினா ஃபியூசன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி அல்லது ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேமிட்ஸ். புரியுதா? ஒன்றா மார்ஃபாலஜிக்கலாக டிசிமிலராக இருக்கணும், இல்லைனா ஃபிசியாலஜிக்கலாக டிசிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அனைசோகேமி. எக்ஸாம்பிள் அலோமைசிஸ். ஓகேவா? தேர்ட் ஒன் ஊகேமினா ஃபியூசன் ஆஃப் போத் மார்ஃபாலஜிக்கலும் ஃபிசியாலஜிக்கலும் டிசிமிலராக இருக்கணும். எக்ஸாம்பிள் மோனோஃபிலிஃபார்மிஸ். திஸ் ஒன் இஸ் மோனோஃபிலிஃபார்மிஸ்ங்கிறது எக்ஸாம்பிள். ஐசோகேமினா மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபிசியாலஜிக்கலாகவும் சிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆச்சுன்னா ஐசோகேமி. அனைசோகேமினா ஏதோ ஒன்றா டிசிமிலராக இருக்கணும், மார்ஃபாலஜிக்கலாகவும் இல்லை ஃபிசியாலஜிக்கலாகவும். ஊகேமினா ரெண்டுமே டிசிமிலராக இருக்கணும், போத் மார்ஃபாலஜி அண்ட் ஃபிசியாலஜி சிமிலர் கேமிட் கால்ட் என்ன சொல்லணும்? ஊகேமி. மோனோஃபிலிஃபார்மிஸ். So that is called as planogametic copulation. So next one is gametangial contact. Gametangial contact na during sexual reproduction of contact between antheridium and oogonium. So antheridium sexual reproduction நடக்கிறப்ப இந்த contact between antheridium and oogonium நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் gametangial contact. Example albugo. ஓகேவா? தேர்ட் ஒன் இஸ் gametangial copulation. இது வந்து fusion of gametangia to form zygospore. கேமிட்டேஞ்சியா ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஜைகோஸ்போர். எக்ஸாம்பிள் ரைசோஃபஸ். ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்பெர்மடைசேஷன். ஸ்பெர்மடைசேஷன்னா யூனிநியூக்ளியேட் மைக்ரோகோனிடியம் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு ரிசப்டிவ் ஹைஃபே செல். ஓகேவா? யூனிநியூக்ளியேட் மைக்ரோகோனிடியம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரிசப்டிவ் ஹைஃபே செல்லாக ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் நியூரோஸ்போரா பக்சீனியா. ஃபிஃப்த் ஒன் சொமட்டோகேமி. சொமட்டோகேமினா ஃபியூசன் ஆஃப் 2 சொமேட்டிக் செல். அதாவது 2 சொமேட்டிக் செல் ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா சொமட்டோகேமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்கள், இந்த கேமெட்டேஞ்சியல் கான்டாக்டில் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறப்போ இந்த கான்டாக்ட் பிட்வீன் த ஆந்த்ரிடியம் அண்ட் ஊகோனியம். ஓகேவா? ஸோ டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கான்டாக்ட் பிட்வீன் த ஆந்த்ரிடியம் அண்ட் ஊகோனியம் இந்த ஃபெர்டிலைசேஷன் டியூப் வழியே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேமெட்டேஞ்சியல் கான்டாக்ட். எக்ஸாம்பிள் அல்புகோ. அடுத்தது கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷனுக்கு எக்ஸாம்பிள் மியூக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மியூக்கர் கொடுத்துருக்கு ஸ்பராஞ்சியா. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ரைசோஃபஸ். ஸோ ரைசோஃபஸ் உங்களுக்கு பார்த்தா நல்லா கிளியராக புரியுது. திஸ் இஸ் த ரைசோஃபஸ். ஓகேவா? ஸோ கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரைசோஃபஸ். இதில் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா ஃபியூசன் ஆஃப் கேமிட்டாஞ்சியா டு ஃபார்ம் ஜைகோஸ்போர்ஸ். இங்கே பாருங்கள், ரைசோஃபஸில் ஜைகோஸ்பராஞ்சியம். இதுலேருந்து என்ன நடக்குன்னா ஜைகோஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ கேமிட்டாஞ்சியா ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு ஜைகோஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. புரியுது? இந்த படத்தை பாருங்கள், ஜைகோஸ்பராஞ்சியிலேருந்து சைகோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன், ரைசோஃபஸ். அடுத்தது ஸ்பெர்மடைசியம். ஸ்பெர்மடைசேஷன் அப்படின்னா என்னென்னா இது வந்து யூனிநியூக்ளியேட். இது எப்படி இருக்குன்னா யூனிநியூக்ளியேட் மைக்ரோகொனிடியம். ஸோ இந்த மைக்ரோகொனிடியம் இருக்குல்ல, ஸோ திஸ் ஒன் இஸ் இது மைக்ரோகொனிடியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த மைக்ரோகொனிடியம் வந்து என்ன பண்ணுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசப்டிவ் ஹைஃபே. இது வந்து ஒரு ஹைஃபே இல்லையா? இங்கே என்னன்னா கீழேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கு இந்த மைக்ரோகொனிடியம். மைக்ரோகொனிடியம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பிக்னிடியோபோர்னு சொல்லலாம். இந்த யூனிநியூக்ளியேட் பிக்னிடியோபோர் அல்லது மைக்ரோகொனிடியம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு அந்த ஹைஃபேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா ஸ்பெர்மடைசேஷன். இது வந்து நியூரோஸ்போரா. இதுக்கு எக்ஸாம்பிள் நியூரோஸ்போரா அல்லது பக்சீனியா. ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டு வந்து சொமேட்டோகேமி சொன்னால் இது ஃபியூசன் ஆஃப் 2 சொமேட்டிக் செல். இதுக்கு எக்ஸாம்பிள் அகாரிக்கஸ். நம்ம சாப்பிட்ற அகாரிக்கஸ், நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் மஷ்ரூமோட சயின்டிஃபிக் நேம் தான் அகாரிக்கஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. ஓகேவா? இந்த கிளாஸிஃபிகேஷனில் ஃபங்கையில் எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா 4 கிளாஸஸ். ஓகேவா? ஃபங்கை வந்து நம்ம எத்தனையோ பிரிக்கிறோன்னா 4 கிளாஸஸாக பிரிக்கிறோம். ஸோ வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? இந்த ட்ரெடிஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் எத்தனை கேட்டகரியை பிரிக்கிறோம்? ஃபங்கை இன்ட்டு 4 கிளாஸஸ். அது என்னென்னா
பைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ் இப்படின்னு 4 கிளாஸாக பிரிக்கிறோம். அதில் இந்த ஃபைக்கோமைசிட்ஸை மட்டும் இன்னும் எகெயின் 3ஆக பிரிக்கிறோம். அது என்ன, ஊமைசிட்ஸ், கைட்டிடியோமைசிட்ஸ், சைக்கோமைசிட்ஸ் வந்து லோயர் ஃபங்கையில் வரும், கம்ஸ் அண்டர் த லோயர் ஃபங்கை. ஓகேவா, பைக்கோமைசிட்ஸை ஊமைசிட்ஸ், கைட்டிடியோமைசிட்ஸ் அண்ட் ஜூமைசிட்ஸ்ன்னு பிரிக்கிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதைய என்னென்னா, இது யார் சொன்னாங்க அப்படின்னா கான்ஸ்டைன் ஜே அலெக்சோபோலஸ் அண்ட் சார்லஸ் வி மைம்ஸ். ஸோ இவங்க தான் 1979 ஒரு கிளாஸிஃபிகேஷனை பற்றி புக் எழுதுகிறாங்க. ஓகேவா, அந்த புக்குக்கு பேர் இன்ட்ரோடக்டரி மைக்காலஜி. ஓகே, இது சொன்னது யாருன்னா அலெக்சோபோலஸ் அண்ட் சார்லஸ் டபிள்யூ மெய்ம்ஸ். ஓகேவா, அந்த புக்குக்கு பேர் இன்ட்ரோடக்டரி மைக்காலஜி. ஸோ இந்த புக்கில் எதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க, எத்தனை கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்கையை 3 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. என்ன டிவிஷன்னா, ஜிம்னோமைக்கோட்டா, மேஸ்டிகோமைக்கோட்டா, மேஸ்டிகோமைக்கோட்டா. ஓகேவா. ஸோ அப்புறம் ப்ளஸ் 8 சப்டிவிஷன் இருக்காமல் 11 கிளாஸஸ் இருக்குது. ஒரு ஃபார்ம் கிளாஸ் இருக்குது அண்ட் 3 சப் கிளாஸஸ் இருக்குது. பட் நீங்கள் இப்போ இந்த லெசனில் நீங்கள் என்ன மட்டும் படிக்க போகிறீங்கன்னா, நம்ம 4 கிளாஸ் மெயினாக 4 கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் மைசிட்ஸில் நம்ம ஊமைசிட்ஸும் ஜைகோமைசிட்ஸ் மட்டும் பார்க்குறோம். கைட்டிடியோமைசிட்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறதில்ல இப்போது. ஊமைசிட்ஸ், ஜைகோமைசிட்ஸ், அப்புறம் ரிமைனிங் 3 ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், அப்புறம் டியூட்ரோமைசிட்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஊமைசிட்ஸ். அந்த ஊமைசிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இதில் வந்து சீனோசைட்டிக் மைசீலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, சீனோசைட்டிக் மைசீலியம். அதுக்கப்புறம் இந்த செல் வால் வந்து மேடப் ஆஃப் குளுக்கோகான் அண்ட் செல்லுலோஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஜூஸ்போஸ் வித் 1 விப்ளாஷ் அண்ட் 1 டின்செல் ஃப்ளஜெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இது வந்து டின்செல் அண்ட் விப்ளாஷ். டின்செலுக்கும் விப்ளாஷ்க்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, உங்கள் புக்கில் இது கொடுக்கல. ஸோ விப்ளாஷ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஃப்ளஜெல்லாம் மே ஹாவ் எ நேரோ டிப் ஆர் பிளண்ட் டிப். விப்ளாஷில் நேரோ டிப் இருக்கும், அப்படின்னா பிளண்ட் டிப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே டின்செல் டைப்பில் த டிப் இஸ் நாட் நேரோ அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி கவர்ட் பை ஹேர் கவர் ஆயிடுச்சு, அது வந்து டின்செல் டைப்பும். ஸ்மூத் வால்டாக ப்ரெசென்ட் ஆயிடுச்சு, அது வந்து விப்ளாஷ் டைப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஊகேமஸில் நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஊகேமஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் அல்புகோ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜைகோமைசிட்ஸ். ஸோ சைக்கோமைசிட்ஸ் அப்படின்னு பார்த்தா இதோட ஸ்பீசிஸ் வந்து மோஸ்ட்லி சாப்ரோஃபைட்டிக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரெட் மோல்டு ஃபங்கை பற்றி சொல்கிறாங்க. அது மோஸ்ட்லி சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும். பிரெட் மோல்டு ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் மியூக்கர் அண்ட் ரைசோஃபஸ். ஓகேவா. இந்த சைக்கோமைசிட்ஸ் தானே ரைசோஃபஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட மைசீலியம் எப்படி இருக்குமாமா, பிரான்ச்சாக இருக்கும் அண்ட் சீனோசைட்டிக்காக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்பொராஞ்சியம் மூலமாகவும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஜூஸ்போர்ஸ். ஓகேவா. ஸோ ஜூஸ்போர்ஸுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ரைசோஃபஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ரைசோஃபஸ். ஓகேவா. ஜைகோமைசிட்ஸில் இது வந்து ரைசோஃபஸ். இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது ரைசாய்ட்ஸ், இது ஸ்பொராஞ்சியோபோர். இதுலேருந்து தான் என்ன உருவாகுதுன்னா ஸ்பொராஞ்சியம் வந்து உருவாகுது. திஸ் இஸ் த ரைசோஃபஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா ஆஸ்கோமைசிட்ஸ். ஆஸ்கோமைசிட்ஸில் இதில் பாருங்கள் நிறையா ஷேப்பில் ஃபங்கை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். டயக்ராம்ஸ் பார்த்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ பிசியா, கிளஸ்டோதீசியம், அதுக்கப்புறம் பெரிதீசியம், அப்போதீசியம், விஎஸ்ல வெர்டிக்கல் செக்ஷன். ஸோ இந்த ஆஸ்கோஸ்காப்ஸில் ஒன்லி எத்தனை ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் இருக்குன்னா 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. அது வந்து ஆஸ்கஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அந்த ஆஸ்கஸில் எவ்வளோ இருக்குன்னா ஒன்லி 8 மட்டும்தான் இருக்கும், அதிகமாகவே இருக்காது. ஓகேவா. ஸோ பாருங்கள், இது சிங்கிள் 2 நியூக்ளியேட் ஆகி 4. அதுக்கப்புறம் பார்த்து இந்த ஆஸ்கை, இது வந்து நம்ம ஆஸ்கைன்னு சொல்லுவோம் அந்த சாக்லைக் ஸ்ட்ரக்சரை. அதுக்கு பேர் தான் ஆஸ்கோ ஸ்போர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆஸ்கோ ஸ்போர்ஸ் மாதிரி ஆஸ்க் இருக்கிறங்காட்டில் இதுக்கு பேர் சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லி, சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லி கூட பேர். ஓகேவா. ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? ஆஸ்கோ ஸ்போர்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ். ஸோ அதில் 4 டைப் ஆஃப் ஆஸ்கோஸ்காப் இருக்குது. அதுக்கு பேர் என்ன, கிளிஸ்டோதீசியம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பெரிதீசியம், இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க் ஷேப்டு வித் ஆஸ்டியோல் வந்து இதுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஆஸ்கஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இது பாருங்கள், ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும். அடுத்தது அப்போதீசியம்ங்கிறது ஒரு கப் ஷேப்டு, இது வந்து ஓப்பன் டைப், இது வந்து க்ளோஸ்டு டைப்பு, இது வந்து ஓப்பன் டைப். அடுத்து சூடோதீசியம், சூடோனா பொய்யான அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் ஆஸ்கோஸ்கார்ப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா பெசிடியோமைசிட்ஸ். ஸோ பெசிடியோமைசிட்ஸில் இங்கே பாருங்கள் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த ஃபங்கை வந்து பஃப் பால்ஸுங்கிறோம், டோட் டூல்ஸு, பெஸ்ட் நெஸ்ட் ஃபங்கை,
பேர்ட் நெஸ்ட் ஃபங்கை, பிராக்கெட்ஸ் ஃபங்கை, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இது வந்து கெஸ்டஸ், இது டிப்ளோஸ்போர் செப்டம். செப்டம் வந்து எப்படி இருக்குன்னா டிப்ளோஸ்போர் செப்டமாக இருக்கும். அதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி வந்து இருக்கும் பெசிடியோமைசிட்ஸில். ஓகேவா? நம்ம எப்படி ஆஸ்கோமைசிட்ஸில் 8 ஆஸ்கஸ் தான் 8 நியூக்ளியேட் ஸ்ட்ரக்சர் தான் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகேவா? அதுக்கு மேலே இருக்காது. 1 மார்க் கொஸ்டின். ஆஸ்கோமைசிட்ஸ்னால் அந்த ஆஸ்கஸ்க்குள்ளே 8 தான் இருக்கும். நீங்கள் எந்த ஆஸ்கஸ் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தாலும் ஒன்லி ப்ரெசென்ட் இன் த 8 நியூக்ளியேட் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி பெசிடியோமைசிட்ஸில் ஒன்லி ப்ரெசென்ட் இன் த 4 நியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா கிளப் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இதுக்கு பேர் கிளப் ஃபங்கை அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு பேர் சாக் ஃபங்கையும் பெசியோமைசிட்ஸ்க்கு பேர் கிளப் ஃபங்கை அப்படின்னு சொல்லி பேர். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிளாம்ப் கனெக்ஷன், ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் வந்து கிளாம்ப் கனெக்ஷன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடந்து 4 நியூக்ளியேட்டட், இங்கே பாருங்கள் 1 2 3 4 ஒன்லி 4 நியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரெசென்ட் இன் தி பெசிடியோமைசிட்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கிளப் ஃபங்கை. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டியூட்டிடோமைசிட்ஸ். ஓகேவா? ஸோ டியூட்ரோமைசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு இன்னொரு பேருனா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஏன் இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைனா இதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே நடக்காது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஓகேவா? இதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது, ஒன்லி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். கொனிடியா, கிளாமிடோஸ்போர்ஸ், அதுக்கப்புறம் பட்டிங், ஆய்டியா, ஸோ இந்த மாதிரி ஒன்லி ப்ரெசென்ட் இன் த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆப்சென்ட் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் எத்தனை டைப்? கொனிடியா வந்து ப்ரொடியூஸ்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா பிக்னீடியம், அதுக்கப்புறம் பார்த்தா ஏசெர்புலஸ், அடுத்து சென்னிமா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் டிஃப்ரெண்ட் டைப்பில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அந்த கொனிடியத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து பிக்னீடியம் டைப்பில் பிக்னியோடோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏசெர்புலஸில் கொனிடியா பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. சென்னிமான ஏதோ ஒரு ஃப்ளவர் நம்ம கையில் பிடிச்சிட்டு இருப்போம், ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இங்கே கொனிடியாஸ், இது வந்து சென்னிமா, இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ ஆஃப் ஃபங்கை பற்றின. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபங்கையில் நம்ம மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஆர் யூ கிளியர் அபவுட் திஸ் வீடியோ? ஓகே, தேங்க்யூ.